திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி உள்ளிட்ட 4 தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 22 சட்டமன்ற தொகுதிகளில் 18 தொகுதிகளுக்கு வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. எஞ்சிய 4 தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்றும், முடிவுகள் மக்களவைத் தேர்தல் முடிவுகளோடு மே 23ஆம் தேதி வெளியாகும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதையடுத்து 4 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்ய அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. இந்நிலையில் 4 தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் தொகுதியில் ஏற்கனவே போட்டியிட்ட டாக்டர் சரவணன் மீண்டும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அரவக்குறிச்சி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும், சூலூர் தொகுதியில் பொங்கலூர் பழனிசாமியும், ஒட்டப்பிடாரம் தனித்தொகுதியில் MC சண்முகையாவும் போட்டியிடுவார்கள் என திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம், சூலூர், அரவக்குறிச்சி ஆகிய 4 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வாக்களிக்கும் வாக்காளர்களுக்கு நடுவிரலில் மை வைக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த 4 தொகுதிகளுக்குட்பட்ட வாக்காளர்கள் வரும் 18ஆம் தேதி நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க இருப்பதால் குளறுபடிகளை தவிர்ப்பதற்காக நடுவிரலில் மை வைக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது.